போகுமா? கேன்சரில் 2 வகை. ஒன்று அழுகி போகும், இல்லைன்னா வீங்கி போகும். அப்போது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் தன்னைத்தானே புதுப்பிச்சு காப்பாற்றிட்டு இருக்கு. அந்த அறிவு அதிகமானாலும் கம்மியானாலும் ஒன்று அழுகி போகும், இல்லை கெட்டு போகும். இதுக்கு பேர் கேன்சர். நம்ம கண்ணு தன்னைத்தானே புதுப்பிச்சிட்டு இருக்கு. அந்த அறிவு கெட்டு போனால் கண்ணில் கேன்சர். நுரையீரல் தன்னைத்தானே புதுப்பிச்சிட்டு இருக்கு. அந்த அறிவு கெட்டு போனால் நுரையீரல் கேன்சர். ஸோ கேன்சர் எய்ட்ஸ் என்பது என்னென்னா 2 அறிவு. உடம்புக்குள்ள நோய்க்கிருமியை கொலை பண்ணுற அறிவு கெட்டு போனால் எய்ட்ஸு, உறுப்புகளை புதுப்பிக்கிற அறிவு கெட்டு போனால் கேன்சர். ஆனால் கேன்சர் எய்ட்ஸுக்கு இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் விளக்கம் கிடச்சிதா? இந்த விளக்கம் எந்த இன்டர்நெட்லேயும் எந்த புக்கிலையும் எந்த டாக்டருக்கும் தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, தனியாக கூட்டிகிட்டு போவாங்க. கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு, சார் தைரியம் மனசை திடப்படுத்திக்கங்க, உங்கள்கிட்ட ரகசியம் சொல்ல போகிறேன். என்னங்க சார்? உங்களுக்கு கேன்சர் எய்ட்ஸ். ஐயோ இது ஏன் வந்துச்சு, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரை கேன்சர் எய்ட்ஸுக்கு யாரும் காரணம் கண்டுபிடிக்கவே இல்லை. இது சம்பந்தமாக ஆராய்ச்சி நடந்துட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மருந்து மாத்திரை இருக்கான்னு கேட்டால், இதுவரை இதற்கு எந்த ஒரு மருந்து மாத்திரையும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இது சம்பந்தமாக ஆராய்ச்சி நடந்துட்டுருக்கு. இந்த நோயை குணப்படுத்த முடியுமான்னு கேட்டால், இதுவரை இதை குணப்படுத்த முடியவே முடியாது. இது சம்பந்தமாக ஆராய்ச்சி நடந்துட்டுருக்கு. ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டால், ட்ரீட்மெண்ட் மட்டும் இருக்குது, டெய்லி வாங்க, 10,000 கொடுங்க ட்ரீட்மெண்ட். நான் கேட்குறேன், ஒரு நோய்க்கு காரணமும் இன்னும் கண்டுபிடிக்கல, மருந்தும் கண்டுபிடிக்கல, குணப்படுத்தவும் முடியாது, செத்து தான் போவீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்? யோசிச்சு பாருங்கள். இதுக்கு டாக்டரு ஒன்றும் தெரியாது, ட்ரீட்மெண்ட் மட்டும் பார்ப்பாங்களாமா. இவனுக்கு பேர் டாக்டராமா. சர்க்கரை நோயை கூட குணப்படுத்த தெரியாத ஒருத்தர் தன்னை டாக்டர்னு எப்படி வெளியே சொல்லிக்க முடியுது? எனக்கு புரியல. ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு டாக்டர் வேணுமா, இல்லை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லி டாக்டர் வேணுமா? உலகத்தில் சர்க்கரை, பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸு, ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸு எதையுமே குணப்படுத்த முடியாதாமா. நோய்களை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரீங்க? நோயை குணப்படுத்த முடியும்னு சொல்லணும், குணப்படுத்தி காமிக்கணும். இதுக்கு தான் டாக்டர் வேணுமே தவிர குணப்படுத்த முடியாதுன்னு டாக்டர் தேவையில்லை. அப்போ உலகத்தில் இருக்கிற முக்காவாசி பேருக்கு ஒரு நோய் என்ன தெரியுங்களா? ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போற நோய் தான் முதல்ல வருது. இதுக்கு தப்பான மருத்துவம் பார்த்தா அடுத்து வர நோய் ஒரு 15% நோய்களுக்கான காரணம் ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாம போற நோய். ஒரு 8% நோய்களுக்கான காரணம் ரத்தம் ஓடுறதே கம்மியா போறத வர நோய். ஒரு 2% அறிவு கெட்டு போற வர நோய். இவ்வளவுதாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்களையும் நான் 4ஆ பிரிச்சிடறேன். அவ்வளவுதாங்க. இது தவிர ஒரு நோயே இல்லை. நீங்க வேணா சக்கரை, ஆஸ்மா, பிபி, தைராய்டு பேர் வச்சிருப்பீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் 4 நோய் தான் இருக்குது. இனிமேல் யாராவது என்கிட்ட வந்துட்டு முடி கொட்டுதுங்க, அதுக்கு என்ன மருத்துவம் கேட்டீங்கன்னா, நான் கண்ணை மூடிட்டு உங்களுக்கு 4 பிரச்சனை சொல்லிடுவேன். முடி உருவாகிற அந்த செல்லுக்கு 4 பிரச்சனை வந்தால் வருமா? தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய், சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ் எல்லாத்துக்கும் 4 தான் காரணம். அந்த தோலுக்கு 4 காரணம், தோலுக்கு செல்லுக்கு 4 காரணம். இறுதி சம்பந்தப்பட்ட பிபி, ஆஸ்துமா, பிபி, வாழ்வு சுருங்கிருச்சு, விரிஞ்சிருச்சு, ஓட்டம் வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக், கொழுப்பு கட்டி எல்லாத்துக்கும் 4 தான் காரணம். நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஆஸ்துமா, வீசிங், நெஞ்சு சளி, நிமோனியா எல்லாத்துக்கும் 4 தான் காரணம். மண்ணில் சம்பந்தப்பட்ட, கல்லீரல் சம்பந்தப்பட்ட, வயிறு சம்பந்தப்பட்ட அஜீரண கோளாறு, அல்சர், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், ஐபிஎஸ். யாருக்காவது ஐபிஎஸ் தெரியுங்களா? புரியாது. அஜீரண கோளாறு பேர் மாற்றி வச்சிருக்கிறாங்க, நம்பி ஏமாறாதீங்க. அப்புறம் மண்ணில் சம்பந்தப்பட்ட, கல்லீரல் சம்பந்தப்பட்ட, கிட்னியில கல் இருக்கு, கர்ப்பப்பையில கட்டி இருக்குது, மூத்திரப்பையில கல் இருக்கு, கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு, அது விரிஞ்சிருச்சு, சுருங்கிருச்சு, எல்லாத்துக்கும் இது 4 தான் காரணம். மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, தலைவலி, தூக்கமின்மை, ஞாபக மறதி, ஆண்மை குறைவு, குழந்தையின்மை, பெண்களுக்கு உண்டான எல்லா மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும், கைவலி, கால்வலி, மூட்டு வலி, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸு எல்லாத்துக்கும் இது 4 தான் காரணம். நான் ஏன் தெரியுமா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நோயோட பேர் சொல்லிட்டு வரேன்? ஒரே வாரத்தில் சொல்லிடுவேன் உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்களுக்கும் 4 தான் காரணம் சொல்லி. ஏன் கஷ்டப்பட்டு எல்லாத்தோட பேர் சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம், நம்ம நோய் பேர் சொல்லியே, சொல்லியாச்சு இனி ஃபாலோ பண்ணலான்னு அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க. நம்ம நோய் சொல்லியே ஒருவேளை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு, ஒருவேளை ஏதாவது நோய் பேர் சொல்லாமல் இருந்தால் அதையும் குணப்படுத்தும்.
நம்ம நோய் சொல்ல கடைசியில் வந்து கேட்காதீங்க, ஏங்க இந்த நோய் பேர் சொல்லியே கேட்காதீங்க. உடம்புல இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்துங்க. புரிஞ்சுக்கங்க, ஒரு சின்ன விஷயம், ஆண்மை குறைவுக்கும் குழந்தையின்மைக்கும் தனியான மருத்துவ உலகத்தில் கிடையாது. கண்ணை குணப்படுத்தணும், அதை குணப்படுத்த ஒண்ணுதான். புரிஞ்சுங்களா? எல்லா உறுப்புக்கும் ஒரே டெக்னிக் தான். அப்போ அது என்ன பெரிய வித்தையா? இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ண எல்லாமே குணமாகும். அதனால தயவு செய்து எங்கிட்ட தனியா வந்துட்டு ஏங்க இந்த நோய் குணமாகுமான்னு கேட்காதீங்க. திருப்பி கேட்பேன், அந்த நோய் உடம்புல இருக்கான்னு கேட்பேன். உடம்புல இருந்தா குணமாகும், அவ்வளவுதாங்க. இந்த நாளையும் சரி பண்ணிட்டா எல்லா நோயும் சரி பண்ணலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்களுக்கும் இது 4 தான் காரணம். யாராவது இந்த 4 தான் காரணம்னு ஒத்துக்க முடியாதுன்னு யாராவது உட்கார்ந்துருந்தீங்கன்னா, சின்ன உதாரணம், ஒருத்தருக்கு அடிபட்டு ஆக்சிடென்ட், அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றீங்க. போனோம் என்ன பண்றாங்க? முதல்ல சார் ஓடி போய் 4 பாட்டில் O பாசிட்டிவ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்களா? ரத்தம் ஏன்? அறிவு ரத்தத்தின் அளவுன்னு பார்த்தோமா? அப்ப ரத்தத்தோட அளவு கம்மியா போனா நோயா? முதல்ல என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு ரத்தம் வெளியே போயிருச்சோ அது முதல்ல உள்ள கொடுத்துடணும். 4 பாட்டில் கொடுத்தாச்சா? 2வது பாயிண்ட் சரி பண்ணிட்டாங்களா? என்னைக்காவது ஆஸ்பத்திரி போனா சார் ஓடி போய் 4 பாட்டில் அறிவு வாங்கிட்டு வாங்கன்னு கேட்டாங்களா? அறிவு ஏற்கனவே இருக்கு உடம்புல. ரத்தம் 4 பாட்டில் கொடுத்தாச்சு. ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கணுமா? 4 காரணத்தை பத்தி பேசணுமா? அறிவு ஏற்கனவே இருக்கு, ரத்தம் 4 பாட்டில் கொடுத்தாச்சு, எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கணுமா? இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டப்பா எடுத்து மாட்டுவாங்க. நீங்க எந்த டப்பா மாட்டினாலும் குளுக்கோஸ் டப்பான்னு பேர் வச்சிருப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அதுல குளுக்கோஸ், கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம், இன்சுலின் எல்லாமே இருக்கும். இப்படி வால்யூம் இப்படி ஏற்கனவே அறிவு இருக்கு, ரத்தம் 4 பாட்டில் கொடுத்தாச்சு, எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கிறது மட்டும்தான் மருத்துவரோட வேலை. ஒரு டப்பா மாட்டிருப்பாங்க, சொட்டு சொட்டா உள்ள போயிட்டு இருக்கோம். நான் கேட்கிறேன், இங்க சொட்டு சொட்டா உள்ள போகுமாமா? யூரின் போறதுக்கு டியூப் போட்டுருவாங்களாமா? படுத்து கிடப்பாராமா? 3 மாசம் படுத்து கிடக்குறாருல்ல, சொட்டு சொட்டு இங்க ஒரு இடத்துல மட்டும் தண்ணி போகுது, எப்படிங்க உயிரோடு இருந்தார் அவரு? புரியல உங்களுக்கு? ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கிறது மட்டும்தான் டாக்டரோட வேலை. அதை வச்சுக்கிட்டா எந்தெந்த உறுப்பு பாதிச்சதோ அதுவே தன்னைத்தானே குணப்படுத்திக்குது. மூத்திரம் மட்டும் போயிட்டு இருக்கு. புரிஞ்சுங்களா? இது புரிஞ்சா போதுங்க, எல்லாம் புரிஞ்சிடும். கொஞ்சம் வால்யூம் வைங்க. மூட்டு வலிக்குது இல்லை? நான் கேட்கிறேன், மூட்டு வலிக்கு கையில ஊசி போட்டு வரீங்கல்ல போயிட்டு, நான் கேட்கிறேன், மூட்டுல பிரச்சனையா கையில பிரச்சனையா? புரியல உங்களுக்கு? மூட்டுல இருக்கிற குழந்தைங்க திங்கிற கொண்டு அழுகுது, அதான் மூட்டு வலி. கையில ஊசி போட்ட உடனே யாராவது கேட்டீங்களா? டாக்டர் ஏன் மூட்டு தானே வலிக்குது, ஏன் கையில ஊசி போட்டுன்னு கேட்டீங்களா? இந்த ஊசியில் இருக்கிற பொருள் ரத்தம் வழியா சுத்திட்டு மூட்டுக்கிட்ட போது மூட்டு எடுத்து குணப்படுத்திக்குது. இது மூட்டு சம்பந்தப்பட்ட நோயா ரத்த சம்பந்தப்பட்ட நோயா? கண்ணில் ஒரு நோயின்னு போனீங்கன்னா குப்புற படுக்க போட்டு இங்கே ஊசி குத்துறாங்களா? நான் கேட்குறேன், இதுக்கும் கண்ணுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? அங்கே போய் எங்க ஊசி குத்திட்டு வந்தீங்க? புரியலையா? கண்ணு திங்க வேண்டிய ஒரு பொருள் இல்லை, கெட்டு போச்சு, அழுகுது, அதுக்கு பேர் தான் கண்ணு வலி. இங்க போட்ட ஊசியில் இருக்கிற பொருள் ரத்தம் வழியா சுத்திட்டு போய் கண்ணுகிட்ட போன கண்ணு எடுத்து குணப்படுத்திக்கிச்சு. காதுல வலி வந்தா வாயில மாத்திரை சாப்பிட்டீங்களே, என்னங்க நியாயம்? வாயில சாப்பிடுற மாத்திரை வயிற்றுக்குள்ள போய் ஜீரணமாகி ரத்தத்துல கலந்து அதை காது எடுத்து குணப்படுத்திக்குது. இப்ப புரிஞ்சுங்களா? உறுப்புகள்ல நோய் கிடையாது, ரத்தத்துலதான் நோய். ரத்தத்துல இருக்கிற பொருளை தரமான பொருள் நல்ல பொருளா மாத்திட்டோம்னா நாம உறுப்புகளை குணப்படுத்திடலாம். ஆக மொத்தம் புரிஞ்சுக்குங்க, நம்ம ரத்தத்துல தான் நோய், உறுப்புகள்ல கிடையாது. அப்போ மூட்டு வலியை எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாம குணப்படுத்த முடியுமா? 10 வருஷம் மூட்டு வலி இருக்கு, குணப்படுத்த முடியுமான்னு கேட்பீங்க. குணப்படுத்த முடியும். இட்லி வச்சு குணப்படுத்தலாம் மூட்டு வலியை. இப்ப என்ன பிரச்சனை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு மூட்டு வலி எப்ப வந்துச்சு? 50 வயசுல வந்துச்சா? அப்போ ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்க, அதுல ஒரு பொருள் இருக்கு, உள்ள போகுது, மூட்டு எடுத்து சாப்பிடுது. எப்போ ஒரு மாத்திரை சாப்பிட்டு மூட்டு வலி 10 நாள் இல்லையோ மறுபடியும் வலிக்குதா? ஒரு வலி வருது, மாத்திரை சாப்பிட்றீங்க, 10 நாள் இருக்கீங்க, மறுபடியும் வலி வருது. ஏன்? இந்த குழந்தை எனக்கு வேணும்னு கேட்குது, நீங்க மாத்திரை சாப்பிட்றீங்க, ஒரு பொருள் உள்ள போகுது, எடுத்து சாப்பிடுது. இந்த மாத்திரை ஊசியில இருக்கிற அந்த டோஸ் தீர்ற வரைக்கும் தின்னுட்டு இருக்கு, வலி தெரியல. தீர்ந்து முடிச்சுன்னு அழுகுது, எனக்கு மறுபடியும் வேணும்னு கேட்குது. நீங்க மறுபடியும் அதே மாத்திரை சாப்பிட்றீங்க. புரிஞ்சுங்களா? ஏன் ஒரே மாத்திரை ஒரே மருந்துக்கு அடிமையா இருக்கிறீங்கன்னா,
உங்க ரத்தத்துல ஏதோ ஒரு பொருள் கெட்டு போயிருக்கு இல்ல, அதை செயற்கையா சப்ளை பண்ணிருக்கீங்க. இயற்கையா சப்ளை பண்றது இல்ல, அது வரைக்கும் அந்த வலி தீராது. அப்ப இயற்கையா சப்ளை பண்ண முடியுமா? முடியும். 50 வயசுல மூட்டு வலி வந்துச்சா? 50 வயசு வரைக்கும் மூட்டு வலி இல்லையா? அப்ப 50 வயசு வரைக்கும் இந்த மூட்டுக்கு சோறு போட்டது யாரு? இந்த இட்லி வடை பொங்கல் தானே. புரிஞ்சுங்களா? ஒழுங்கா சாப்பிட்டு இருக்கிற வரைக்கும் இதுக்கு சோறு கிடைச்சது, தின்னுட்டு இருந்துச்சு, வலிக்கல. என்னவோ பிரச்சனை வந்துருச்சு, ஒரு குறிப்பிட்ட பொருள் ஒழுங்கா ஜீரணமாக்குறது இல்ல, அதனால அது அழுகுது. இப்ப அதை சரி பண்ணி சரி பண்ணுவீங்களா, இல்ல மருந்து மாத்திரை சாப்பிட்டு உட்காந்துருப்பீங்களா வாழ்க்கை ஃபுல்லா? உலகத்தில் இருக்கிற எல்லா மருந்து மாத்திரையும் கொண்டு வந்து இந்த ரீனா மகால் அடுக்கி வச்சிருங்க. நான் ஓட்டம்ல கஞ்சி எடுத்துட்டு வருவேன். இந்த கஞ்சியில உலகத்தில் இருக்கிற எல்லா மருந்து மாத்திரை இருக்குன்னு நிரூபிக்க முடியுங்க. என்ன பண்ண வந்துறீங்களா? வெறும் கஞ்சியை மட்டும் குடிச்சு நான் 10 வருஷம் உயிரோடு வந்து காமிப்பேன். அப்ப என்ன அர்த்தம்? கஞ்சி ரத்தமா மாறுச்சுன்னு அர்த்தமா? எல்லா பொருளும் சப்ளை பண்ணி அப்பதான் உயிரோடு இருக்க முடியும்னால, ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா இருந்தா மட்டும் தானே சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்க முடியும். நான் 10 வருஷம் கஞ்சி குடிச்சு எந்த நோயும் இல்லாம எந்த டாக்டர்கிட்ட போகாம இருந்தேன்னா என்ன அர்த்தம்? கஞ்சி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்துற மருந்துன்னு அர்த்தமா? ஏன் தெரியுங்களா? எந்த பொருளை உடம்பு ரத்தமா மாத்துதோ அந்த பொருள் உலகத்தில் இருக்கிற எல்லா நோயையும் குணப்படுத்தும். ஏன்னா ரத்தம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நோயையும் குணப்படுத்துற மருந்து. ஒரு சொட்டு சுத்தமான ரத்தம் போதுங்க உங்க கேன்சரை குணப்படுத்தும். நான் ஒன்னும் எல்லா நோயும் நான் குணப்படுத்துறேன்னு சொல்லல, நீங்க உங்க உடம்பு குணப்படுத்தும். ஒரு துளி சுத்தமான ரத்தம் எந்த உறுப்புக்குள்ள போதோ அந்த உறுப்பு தன்னை தானே குணப்படுத்திக்கும். ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம உடம்புல ஒரு சுரப்பி இருக்குது, அது சுரக்கிற ஒரு நீர் இருக்குது. இந்த நீர் உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்த சொன்ன இல்லைங்களா? அந்த சுரப்பிக்கு பேரு எலும்பு மஜ்ஜை. அது சுரக்கிற நீருக்கு பேரு சுத்தமான ரத்தம். சுத்தமான ரத்தம் ஒரு துளி உங்க உடம்புல எந்த உறுப்புல எந்த நோயாக தான் குணப்படுத்தும். அப்போ எந்தெந்த உணவெல்லாம் ரத்தமா மாறுமோ இந்த உணவு உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்தும். புரோட்டா சாப்பிட்டா ரத்தமா மாறுமா? புரோட்டா சாப்பிட்டு எல்லா நோயும் குணப்படுத்தலாம். கொத்து புரோட்டா சாப்பிட்டு எல்லா நோயும் குணப்படுத்தலாம். பிரச்சனை கொத்து புரோட்டா இல்ல, அது சாப்பிட தெரியல. வெறும் வடை மட்டும் சாப்பிட்டு எல்லா நோயும் குணப்படுத்தலாங்க. இட்லி போட்டு சாப்பிட்டு எல்லா நோயும் குணப்படுத்தலாம். பிரச்சனை இட்லியில் இல்ல, சாப்பிட தெரியல. எந்த உணவை ரத்தமா மாத்திர டெக்னிக் தெரிஞ்சு போச்சோ அந்த ரத்தம் எல்லா நோயும் குணப்படுத்தி கொடுக்கும். நான் கேட்கிறேன், எதை சாப்பிட்டாலும் ரத்தமா மாத்தல உடம்பு. ஒரு வடையை 4 பிச்சுக்குங்க, 4 பேர் சாப்பிடுங்க. உங்களுக்கு O பாசிட்டிவ், அவருக்கு A பாசிட்டிவ், இவருக்கு B1 மாறுதா? அதே வடை தானே சாப்பிட்டீங்க, ஏன் மாறுச்சு? யாரு எந்த பொருள் சாப்பிட்டாலும் நம்ம குரூப் ரத்தமா மாறுதா? அந்த உடம்பு மாத்துதா? எவ்வளவு புத்திசாலியா இருக்கும். வடை போண்டா பஜ்ஜி எதை கொடுத்தாலும் ரத்தமா மாத்து உடம்பு. உலகத்தில் சயின்டிஸ்ட் இருக்கிறாங்களா? ஒரு மிஷின் இருக்குது, அதுல வடை போண்டா பஜ்ஜி எல்லாம் போட்டணும், அந்த பக்கம் ரத்தமா மாறணும். உலகத்துல மிஷின் இருக்கா? அதான் சொல்லுங்க, என்கிட்ட வடை போண்டா கொடுங்க ரத்தமா மாத்திர மிஷினுக்கு சொல்ல முடியுமா? இது வரைக்கும் எந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கல. ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேத்துக்கு அந்த மிஷின் இருக்கா? நம்ம உடம்பு தாங்க அந்த மிஷினு. எதை கொடுத்தாலும் ரத்தமா மாத்தும். சின்ன விஷயம், கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேளுங்க, இது ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லாமே புரிஞ்சிடும். வடை போண்டா பொங்கலை கொடுத்தா ரத்தமாவே மாத்த தெரியாத சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்ச இந்த மருந்து மாத்திரை போயும் இந்த மருந்து மாத்திரைய வடை போண்டா கொடுத்தா ரத்தமா மாத்திரை ஏன் உடம்பு கண்டுபிடிக்காதுன்னு யாராவது சொன்னா ஏன் ஒத்துக்கிறீங்க? இவர் தானே புத்திசாலி. யாராவது என்கிட்ட நான் தான் புத்திசாலி சொன்னாங்க, நான் உடம்போட நான் தான் புத்திசாலி சொன்னா நான் வடை கொடுப்பேன், ரத்தமா மாத்தி காமிப்பேன். முடியுமா? ஏன் உடம்பு பண்ணுங்க, ரத்தமா மாத்துங்க. ஏன் உடம்பு புத்திசாலி. புரிஞ்சுக்க, இந்த ஒரு வாரத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சா போதும். மறுபடியும் சொல்றேங்க, இந்த ஒரு வார்த்தையை மட்டும் வீட்டில் தனியா உட்காந்து யோசிங்க, எல்லாம் புரிஞ்சிடும். வடை போண்டா சப்பாத்தி ஆனியன் ரோஸ்ட கொடுத்தா ரத்தமாவே மாத்த தெரியாத சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்ச மருந்து மாத்திரைகளை கேவலம் போயும் இந்த மருந்து மாத்திரைகளை வடை போண்டா கொடுத்தா ரத்தமா மாத்திரை என்னோட உடம்பு கண்டுபிடிக்காது அப்படின்னு சொல்றதுக்கு அவ்வளவு பண்ணாதீங்க. அவ்வளவுதாங்க. இந்த ஒரு வாரத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே புரிஞ்சு போயிருங்க. ஆக மொத்தம் கடைசியா நீங்க புரிஞ்சுக்கிறது என்னன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம் 4. ஆனா 4 இல்ல, 1.
ஒரு லெவல் மேலே போகிறோம். நான் 4 நாளும் ஏன் சொன்னேன்னா புரியிருக்காக சொன்னேன். ஆனால் ஒரே ஒரு நோய் தான் உலகத்தில். இங்கே வந்த அத்தனை பேத்துக்கும், டிவியில் பார்க்குற அத்தனை பேத்துக்கும் ஒரே ஒரு நோய் தான். அந்த நோய்க்கு பேர் என்ன தெரியுங்களா? ரத்தம் கெட்டு போச்சு, அவ்வளோதான். எவ்வளோ சுலபமாக இருக்கு பாருங்க. அதுக்கு நீங்கள் பேர் வச்சுக்கிறீங்க, சக்கரை, ஆஸ்மா, பிபி, இதை பேர் வச்சுக்கிறீங்க. பேர் வச்சு என்ன பிரயோஜனம்? எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ரத்தம் கெட்டு போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் ஒரே ஒரு நோய் தான் இருக்குது. அந்த நோய்க்கு பேர் ரத்தம் அசுத்தம் அடையிறது. முடிஞ்சுங்களா? அப்போ ஒரே ஒரு மருத்துவம் தான் இருக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்க்கும் ஒரே மருத்துவம் தான். ரத்தத்தை சுத்தம் பண்ண மருத்துவம். முடிஞ்சு போச்சுங்களா? மருந்து கொடுக்கிற ஆங்கில, ஹோமியோபதி, சித்த, ஆயுர்வேதம், இந்த எல்லா மருந்து கொடுக்குற மருத்துவம் என்ன பண்ணுதுன்னா, உங்க உடம்புல ரத்தத்துல என்ன பொருள் இல்லையோ கெட்டு போச்சோ அந்த பொருளை டெம்பரவரியா காசு கொடுத்து வாங்குறதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது நிரந்தரம் கிடையாது, புரிஞ்சுக்குங்க. மருந்து மாத்திரையே இல்லாத யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், மக்கு பஞ்ச, நீரோ தெரபி, முத்ரா, ரைக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா, உங்க ஜீரண சக்தியை ஸ்டிமுலேட் பண்ணி அடுத்த நேரம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு மருந்து தயாரிக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி யோகாவெல்லாம் நோய் குணப்படுத்துறது இல்ல. யோகா பண்ணிட்டு போய் இட்லி சாப்பிட்டீங்கன்னா அந்த இட்லி தான் போய் நோய் குணப்படுத்துது. அக்கு பஞ்சர் நோய் குணப்படுத்துறது இல்ல. அக்கு பஞ்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க நாடி பார்த்துட்டு உங்க நாடியில எந்த உறுப்பு தூங்கிட்டு இருக்கோ அது எழுப்பிடுவாங்க. எழுப்பிவிட்டா அடுத்த நேரம் சாப்பிட்ற ஆனியன் ரோஸ் ஜீரணமாய் நோய் குணப்படுத்துது. மருந்து மாத்திரை உலகம் என்ன பண்ணுதுன்னா, அந்த பொருளை செயற்கையா சப்ளை பண்றாங்க. மருந்துல்லா உலகம் என்ன பண்ணுது, அந்த பொருளை இயற்கையா சப்ளை பண்றதுக்கு உங்க உடம்புல இருக்கிற உறுப்புகளை ஸ்டிமுலேட் பண்ணி வேலை வாங்குறாங்க. ஆனா ரெண்டுமே தேவையில்லாம நமக்கு நாமே எப்படி சுத்தமான ரத்தத்தை ஊறுறதுன்னு டெக்னிக் தெரிஞ்சு போனா ஏன் டாக்டர் போகணும்? இது வரைக்கும் இருக்கிற மருத்துவம் என்ன பண்ணுது, ஒண்ணு மருந்து கொடுக்குது, இல்ல ஜீரண சக்தியை சரி பண்றதுக்கு டெக்னிக் வச்சிருக்கு. ஆனா இந்த மருத்துவத்துல, நாம வந்திருக்கிற இந்த மருத்துவத்துல இங்க டாக்டரும் கிடையாது, நோயாளியும் கிடையாது. நமக்கு நாமளே எப்படி சுய சிகிச்சை கலை, இதுக்கு பேரு. நமக்கு நாமே எப்படி இனிமேல் சுத்தமான ரத்தத்தை ஊற வைக்கிறது, அவ்வளவுதாங்க. இது 120 வயசு வரைக்கும் அவங்கவுங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியும். அப்போ இதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தா உயிர் போகாதான்னு கேட்பீங்க. 120 வயசு தான் செல்லுபடி ஆகும். அதுக்கப்புறம் அறிவு கெட்டு போயிடும். ஆடு, மாடு, கோழி, பன்னிக்கெல்லாம் ஒரு வயசு இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி மனிதனுடைய வயசு 120. இது வரைக்கும் காப்பாத்திக்கலாம். இது வரைக்கும் ஒரு நோய் வராது. நோயினாவே 120 வயசுக்கு வரணுங்க. அப்போ சுத்தமான ரத்தத்தை எப்படி ஊற வைக்கிறது அப்படின்னு பார்க்கறது தான் இந்த மருத்துவம். இதை அவங்கவுங்களே பண்ணிக்கலாம். அதை எப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பார்த்ததுல கடைசியாக என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, சுத்தமான ரத்தம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்துகிற மருந்து. நாமளே எப்படி நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணிக்கிறது, இதுதான் உலகத்தில் மருத்துவம். முதல்ல ரத்தம் எப்படி ஊறுதுன்னு பார்ப்போம். ரத்தம் ஊறுறதுல தப்புறதா தானே கெட்ட ரத்தம் வரும். ரத்தம் ஊறுறதவே சரி பண்ணிட்டோம்னா நல்ல ரத்தம் உருவாங்களா? ரத்தம் எப்படி ஊறுதுன்னு பார்த்தோம். ரத்தத்தில் இருக்கிற ஒரு 15-30 பொருளை எடுத்து எலும்பு மச்சைகள் ரத்தம் ஊற வைக்குதுன்னு பார்த்தோமா? அப்போ ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு. மற்ற 2 வேலையை உடம்பு பார்த்துக்கும். நாம என்ன செய்யணும்னா, ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கிறது மட்டும்தான் நாம பார்க்கணும். முதல் 2 பாயிண்ட் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. எப்ப ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கிற டெக்னிக் கத்துக்கிட்டு நீங்க வச்சுக்கிறீங்களோ, ரத்தம் ஊறுறது இயற்கையா ஆரம்பிச்சிடும். உங்க எலும்பு மச்சை என்ன பண்ணும், ஆனாடா இத்தனை வருஷமா இந்த பொருள் இல்லாமதான ரத்தம் ஊறாம இருந்தோம், அது வந்துருச்சேன்னு சொல்லி உங்க எலும்பு மச்சை அந்த பொருளையெல்லாம் எடுத்து சுத்தமான ரத்தத்தை ஊற வைக்கிறோம். இது ஊற வச்சிருச்சுன்னா ஒரு 5 நாள் 10 நாள் நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ரத்த சோகையெல்லாம் 5 நாள் 10 நாள்ல காணாம போயிடும். அனிமிக்கா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 10 நாள்ல உங்க உடம்புல எவ்வளவு ரத்தம் வேணுமோ வந்துடும். எப்போ சுத்தமான ரத்தம் உடம்புல ஃபுல்லா நிறைஞ்சிருச்சோ, ஒவ்வொரு செல்லும் கதவை திறந்து பார்த்து இத்தனை வருஷமா இல்லாத பொருள் இருக்கேன்னு சொல்லி தன்னைத்தானே குணப்படுத்திக்கும். எல்லா செல்லும் குணப்படுத்தும் போது எங்கெங்கெல்லாம் நோய் கிருமி இருக்கோ அதெல்லாம் தூக்கி வெளியே வீசிரும். எல்லா உறுப்பும் புதுசா மாறிடும். எல்லா நோய் கிருமி தூக்கி வீசிரும். இது முதல்ல நடக்கும். இதெல்லாம் முடிச்ச உடனே நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் செல்கள் செத்து போய் கிடக்கோ, கெட்டு போய் கிடக்கோ, அந்த கெட்டு போன செத்து போன, அதாவது கேன்சர், எய்ட்ஸ் உள்ள செல்களை
குணப்படுத்தும். முதல்ல நோய் கிருமி தூக்கி வெளியே வீசும், ரெண்டாவது உறுப்புகளை புதுசு பண்ணும், மூணாவது அறிவு கெட்ட செல்களான கேன்சர் செல்களை குணப்படுத்தும். அதனால இந்த சிகிச்சையில கண்டிப்பா கேன்சர் எய்ட்ஸை குணப்படுத்த முடியும். இந்த ரெண்டு மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு, மற்ற ரெண்டு உடம்பு பார்த்துக்கும். சரி, ரத்தத்தில் என்னென்னலாம் பொருள் இருக்கு? நிறைய பொருள் இருக்கு. அதுல முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா அதை மொத்தம் 5 விதமா பிரிக்கலாம். சாப்பிட்ற சாப்பாட்டு மூலமா சில பொருள்கள் ரத்தம் போய் கலக்குது. உண்மையிலேயே சாப்பிட்ற சாப்பாடோடு ரத்தமா ஓடுறது கிடையாது. சாப்பிட்ற சாப்பாடு ரத்தத்தில் போய் கலக்குது, அவ்வளவுதான். சாப்பிட்ற சாப்பாட்டு மூலமா சில பொருள்கள் ரத்தத்தில் கலக்குது. குடிக்கிற தண்ணி மூலமா சில பொருள்களை சிறுநீரகம் ரத்தத்தில் கலக்குது. இழுக்கிற மூச்சுக்காத்து மூலமா சில பொருள்களை நுரையீரல் ரத்தத்தில் கலக்குது. சாப்பாடு போய் ரத்தத்தில் கலக்குது, தண்ணி கலக்குது, மூச்சுக்காத்து கலக்குதுங்களா? இது மட்டும் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு. சாப்பாட்டை மட்டும் சரி பண்ணா எல்லா நோயும் குணமாகாது. சரி, ஒழுங்கா சாப்பிடுங்க, மூக்கை அடைச்சு பிடிச்சிக்கங்க, மயக்கமாக விழுந்துருவீங்களா? அப்போ மூச்சு காத்து மருந்து தானே. சரி, தண்ணி குடிக்காம இருந்து பாருங்க 10 நாளைக்கு, என்ன ஆகும்? அப்ப தண்ணி மருந்தா? புரிஞ்சுக்கங்க, சாப்பாடு மட்டும் மருந்து கிடையாது. சாப்பாடு, தண்ணி, மூச்சு காத்து மூணுமே மருந்து. சார், தயவு செய்து ஹால்குள்ள யாரும் செல்போன் பேசாதீங்க. சாப்பாடு மட்டும் மருந்து இல்லை, சாப்பாடு, தண்ணி, மூச்சு காத்து, இது 3 மருந்து இல்லை, இன்னொன்று இருக்கு. சரி, எல்லாம் ஒழுங்கா பண்ணுங்க. தூங்காம இருந்து பாருங்க, மென்டல் ஆயிருவீங்களா? அப்ப தூக்கத்தோட என்னமோ கிடைக்குதா? அப்ப அதுவும் மருந்து. சரி, ஒழுங்கா தூங்குங்க, உழைக்காம இருந்து பாருங்க, அப்ப நோய் வருமா? அப்ப என்ன புரியுது? சாப்பிட்ற சாப்பாடு இருக்கிற சில பொருள்கள் ரத்தத்தில் போய் கலக்குது. ஒன்னும் ரத்தமா மாறுறதில்ல. தண்ணி வந்து கிட்னி கலக்குது, மூச்சு காத்த நுரையீரல் கலக்குது. தூக்கத்து மூலமா நம்ம உடம்புக்கு ஆகாயம் அப்படிங்கிற எம்டி ஸ்பேஸ் அப்படிங்கிற காலி இடம் கலக்குது. உழைக்கிற உழைப்பு மூலமா நெருப்பு கிடைக்குது. சொல்றாங்க இல்லைங்களா, பையன், சின்ன பையன் ரத்தம் சூடா இருக்குது, திமிரா பேசலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ரத்தத்துல சூடு இருந்தா வேகம் இருக்கும். ஆதவன் படத்துல ஒரு பாட்டு வரும், சூடாக இல்லை என்றால் ரத்தத்தில் வேகம் இல்லைன்னு. எனக்கு பாட்டை கேட்டா கூட இந்த மருத்துவத்தை சம்பந்தமாக தான் கேட்பறாங்க, வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்போ ரத்தம் ஏன் சூடா இருந்தா வீரியமா இருக்கணும்னா, சூடுதான் ரத்தத்தோட வீரியம். 80 வயசு ஆகி உங்க ரத்தத்துல சூடு இருந்ததுன்னா சும்மா குழந்தை மாதிரி துருதுருன்னு இருப்பீங்க. குழந்தை ஏன் துருதுரு இருக்கு தெரியுங்களா? ரத்தத்துல சூடு இருக்குது. நமக்கு சூடு இல்லை, ஏன்னா உழைக்கிறதே இல்லை யாருமே. அதே மாதிரி தூக்கத்து மூலமா நமக்கு கிடைக்கிறது காலி இடம். இங்க பாருங்க, இந்த ஹால்ல ஒரு 1000 பேர் உட்கார்ந்துருப்பீங்க. இதே ஹால்ல 10,000 பேர் உட்கார முடியுங்களா? ஏன்? ஒருத்தருக்கு ஒருத்தர் கேப் வேணுமா? அந்த ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ் இல்லைங்களா, அது இருந்தாதான் ஒரு இயக்கம் நடக்கும். ரத்தம் கண்ணில் பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கு, அதுக்குள்ள காலி இடம் இருக்கு. இரும்புக்குள்ளேயும் காலி இடம் இருக்கு, கண்ணுக்கு தெரியாது, அவ்வளவு சின்னதா இருக்கும். எந்த அளவுக்கு காலி இடம் இருக்குதோ மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும். அது அதிகமானால் நோய் வரும். அப்போ சாப்பாட்டு மூலியமா மண் சம்பந்தப்பட்ட பொருட்கள் கலக்குது, குடிக்கிற தண்ணி மூலமா நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் கலக்குது, இழுக்கிற மூச்சு காத்து மூலமா காற்று சக்தி கலக்குது, தூங்குற தூக்கத்து மூலமா ஆகாய சக்தி கலக்குது, உழைக்கிற உழைப்பு மூலமா நெருப்பு சக்தி கலக்குது. இப்படி 5 விதமான பொருள் உள்ள போய் இந்த 5 விதமான பொருளும் நல்ல பொருளா இருந்தா மட்டும்தான் சுத்தமான ரத்தம் ஊறும். அப்ப சுத்தமான ரத்தத்தை ஊற வைக்கிறதுக்கு 5 டெக்னிக். எப்படி சாப்பாட்டை ஒழுங்கா சாப்பிட்றது, எப்படி ஒழுங்கா தண்ணி குடிக்கிறது, எப்படி ஒழுங்கா மூச்சு காத்து இழுக்கிறது, எப்படி தூங்குறது, எப்படி உழைக்கிறது. நான் ஏற்கனவே சாப்பிட்றேங்கன்னு சொல்லுவீங்க, சாப்பாட்டை பத்தி பேசல, ஒழுங்கா சாப்பிட்றத பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த ஒழுங்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுட்டா போதுங்க. அதனால நாம 5 விதமான டெக்னிக் பார்க்க பாருங்க. எந்த மருத்துவமா இருந்தாலும் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கணும், இது மருந்து மாத்திரம் வாங்கணும், இதையாவது செய்கிறது ஒண்ணுமே கிடையாது. சாப்பாட்டுல வாஸ்து, அவ்வளவுதாங்க. சாப்பாட்டுல வாஸ்து பார்த்து சரி பண்ணிட்டீங்கன்னா சரியா போயிடும்.
சாப்பாட்டை எப்படி சாப்பிடணும், அதே 5 நிமிஷம் தான். டைம் எல்லாம் அதே 5 நிமிஷம் தான். டெக்னிக் மட்டும் மாறுது. தண்ணி குடிக்கிறீங்க, டெக்னிக் மாறுது. பாருங்க, ஏதாவது எக்ஸ்ட்ரா செலவு பண்றீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுவீங்களா? எப்படி சாப்பிடணும், சாப்பிட்றீங்க, சாப்பாட்டை கொஞ்சம் மாத்திரம். தண்ணி குடிக்கிறீங்க, கொஞ்சம் மாத்திரம். டெக்னிக்கை புரிஞ்சுட்டு தண்ணி குடிக்கிறோம், அவ்வளோதாங்க. சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சு காத்து, உழைப்பு, இது எல்லாரும் செய்யறதா? நாளைக்கு சாக போறதா இருந்தாலும் இது 5 பண்ணுவாங்களா? இன்னைக்கு அவங்களும் ஃபாலோ பண்ணலாம், வயசெல்லாம் முக்கியம் இல்லை. அதனால இப்போ 5 டெக்னிக் பார்க்க போறோம். ஒவ்வொன்றும் பொறுமையாக கேளுங்க. எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுவீங்களா? எப்படி சாப்பிடணும், சாப்பிட்றீங்க, சாப்பாட்டை கொஞ்சம் மாத்திரம். தண்ணி குடிக்கிறீங்க, கொஞ்சம் மாத்திரம். டெக்னிக்கை புரிஞ்சுட்டு தண்ணி குடிக்கிறோம், அவ்வளோதாங்க. சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சு காத்து, உழைப்பு, இது எல்லாரும் செய்யறதா? நாளைக்கு சாக போறதா இருந்தாலும் இது 5 பண்ணுவாங்களா? இன்னைக்கு அவங்களும் ஃபாலோ பண்ணலாம், வயசெல்லாம் முக்கியம் இல்லை. அதனால இப்போ 5 டெக்னிக் பார்க்க போறோம். ஒவ்வொன்றும் பொறுமையாக கேளுங்க. ஒருத்தர் காலைல 5 மணிக்கு தூங்கிட்டு இருக்காரு. ஒரு ஃபோன் வருது, சார் உங்கள் ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு, அவர் பேக்கெட்டில் விசிட்டிங் கார்டு இருக்குது, உடனே வாங்கன்னு. ரத்த வெள்ளத்தில் ஆபத்தாக இருக்காரு. திடீர்னு எந்திரிச்சு வீட்டிலேருந்து ஓடுறாரு. ஃப்ரெண்டு ரத்த வெள்ளத்தில் எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாரு. காத்தாங்க வருது, பேசுங்கிறாங்க, 10 கேள்வி கேட்குறாங்க. இவர் பேச முடியல. முதல்ல சாப்பாடு கூட, அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல சாப்பாடு கொடு, அப்புறம் பேசிக்கலாம், கேள்வியெல்லாம் கேட்காத, பேச முடியல, கை மட்டும் ஆட்டுறாரு, சாப்பாடு கொடு, சாப்பாடு கொடுன்னு. இவருக்கு இட்லி, சட்னி, சாம்பார், ஒரு வடை கொண்டு வைக்கிறாங்க. ஒரு இட்லி எடுத்து சாப்பிட்றாரு. ஒரு இட்லி சாப்பிட்டு முடிச்சோன்னே முதல்ல ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கு முன்னால சாப்பாடு கொடு இப்படின்னு கேட்டிருந்தவர் ஒரு இட்லி வாய்க்குள்ள போய் முடிச்சோன்னே சத்தமா பேசுறாரு, என்ன சட்னியில் உப்பே இல்லை. நீங்க செக் பண்ணி பாருங்க, டயர்டா இருப்பீங்க, எதையாவது வாயில போட்டு மென்னு பாருங்க, உடனே தெம்பு வந்துடும். எப்படி வந்துச்சு? சாப்பிட்டு சுகர் எப்போ செக் பண்ணுறீங்க? 2 மணி நேரம். ஏன் தெரியுமா? அது குளுக்கோஸா மாறக்கு 2 மணி நேரம் ஆகும். அப்படி இருக்கும்போது வாயில சாப்பாட்டை சாப்பிடு, வயிற்றுல ஜீரணமாகி, சிறுடல்ல ஜீரணமாகி, வெள்ளி சுரிஞ்சு, கல்லீரல் கொடுத்து, ரத்தத்தில் சேர்ந்து, செல்லுக்குள்ளே போக முடியாமல் ஓடி வந்து, பேங்க்ரியாஸ் இன்சுலின் கொடுத்து, அதுக்குள்ளே செல்லுக்குள்ளே போய் மைட்டோ கான்ட்ரியால எரிஞ்சு வெப்ப சக்தி இயக்க சக்தியாக மாறக்கு 2 மணி நேரம் ஆகுது. அப்போ அந்த இட்லி இன்னும் வயிற்றுக்குள்ள தான் இருக்குது. எப்படி சத்தம் போட்டு பேசினாரு? உப்பு இல்லைன்னு எப்படி சொன்னார் அவரு? யார் தெம்பு கொடுத்தா அவருக்கு? நாக்கில் புள்ளி புள்ளியா இருக்கு இல்லைங்களா? இதுக்கு பேரு டேஸ்ட் பட்ஸ், இங்கிலீஷ்ல. தமிழ்ல சுவை மொட்டுக்கள், சுவை அரும்புகள். இதோட வேலை என்ன தெரியுங்களா? உப்பு, புளி, காரம், இனிப்பு, துருப்பு, கசப்புன்னு 6 சுவை இருக்கு இல்லைங்களா? நாக்குல எந்த சுவைப்படுதோ அந்த சுவையை பிராணசக்தியா மாத்தி உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் பிரிச்சு கொடுத்துருவாரு இந்த நாக்கு. நம்ம உடம்புல மொத்தம் 5 விதமான சக்தி இருக்கு. 5 விதமான சக்தி இருக்கு. ஒவ்வொரு சுவைக்கும் நம்ம உடம்பு, இந்த நாக்கு ஒரு சக்தியா மாத்தும். அதாவது நாக்கு சுவையை பிராணசக்தியா மாத்திர மிஷினு. ஒரு செல்லுக்கு என்ன வேணும்னு பார்த்தோம்? பிராணசக்தி தானே வேணும். ஒரு சில விஷயம் சொன்னா நம்ப மாட்டீங்க, உண்மை. சாப்பாடு சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு. நமக்கு தேவை பிராணசக்தி தான். சாப்பாடுங்கிறது பிராணசக்தி உருவாக்குற ஒரு வழி, அவ்வளவுதான். சுவை மூலமா பிராணசக்தி எடுத்துட்டீங்கன்னா சாப்பாடே தேவையில்லை. உணவு எல்லாம் இருக்கு இல்லைங்களா? எல்லா உணவும் வாயில போட்டா சுவையா இருக்கா? சாப்பிட சாப்பிட சுவை காணாம போயிருச்சா? எங்க போச்சு? நாக்கு அந்த சுவை எடுத்து எந்தெந்த சுவைக்கு என்ன சக்தியா மாத்தணும் மாத்தி உடம்பு ஃபுல்லா அனுப்பிச்சிடும். ஒவ்வொரு செல்லுக்கும் பிராணசக்தி தான் வேணும். அந்த பிராணசக்தியை நேரடியா கொடுக்கிற ஒரு மிஷினுக்கு பேர் தான் நாக்கு. அதுக்கு காரணம் சுவை. ஒரு உணவு எடுத்து வாயில போடுங்க, சுவையா இருக்கும், சாப்பிடுங்க. ஒவ்வொரு உணவுலையும் 40% சுவை அப்படிங்கிற பேர்ல பிராணசக்தியும் 60% உள்ள இருக்கிற பொருள் அப்படிங்கிற பேர்ல பிராணசக்தி இருக்கு. நாம சுவையை பத்தி கவலையே படுறதில்லை, அதனால அந்த பிராணசக்தி கிடைக்கவே மாட்டேங்குது.
ஆக்சுவலா இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, இது சாப்பாட்டை எப்படி பிராணசக்தியா மாத்திர கிளாஸ். இதுக்கு ஒருபடி மேல இருக்குது. சாப்பிடவே வேண்டாம், தண்ணி மட்டும் குடிச்சு உயிரோடு இருக்கலாம். தண்ணி வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சு உயிரோடு இருக்கிற தனி சப்ஜெக்ட். அது இப்ப கிளாஸ்ல இல்ல, தனி சப்ஜெக்ட். சாப்பிட வேண்டாம், தண்ணி குடிக்க வேண்டாம், மூச்சு காத்து மட்டும் இழுத்து உயிரோடு இருக்கலாம். இது ஒருபடி மேல. இதுக்கு ஒருபடி மேல இருக்குது. மூச்சு காத்தே இல்லாம மூக்கு அடைச்சிட்டு உயிரோடு இருக்கலாம். தண்ணிக்குள்ள போய் 10 வருஷம் இருக்கலாம். அதுக்கான டெக்னிக்கல் இருக்கு. எல்லா ஊர்லயும் ஆசிரமம் இருக்கு. ஆனா யாருக்கும் தெரியாது, விளம்பரம்லாம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் கத்துக்கிட்டேன். அந்த ரேஞ்சில் சொன்னா என்ன பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. அதனாலதான் முதல்ல சோத்தை எப்படி திங்கணும்னு ஆரம்பிச்சிருக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா சாப்பிட்டு குணமாய் வந்தீங்கன்னா ஒரு படி மேல போலாங்க. அப்போ நமக்கு தேவை பிராணசக்தி. ஏன் பிராணி ஹீலிங்ல தொட்டா ஏன் குணமா தெரியுங்களா? பிராணசக்தி நாம கொடுக்க முடியும். அக்குபஞ்சர்ல ஏன் குணமாகுது? பிராணசக்தி தான் உடம்புக்கு வேணும். அதுக்கு வழி சாப்பாடு, மூச்சு காத்து, தண்ணி, சுவை எல்லாமே பிராணசக்தி தான் கொடுத்துட்டு இருக்கு. ஒரு உணவு எடுத்து வாயில போடுங்க, சுவையா இருக்கு, ரசிங்க, சாப்பிடுங்க. சுவை முடிஞ்சு போயிரும் இல்லையா, சப்புன்னு ஆயிரும் இல்ல, துப்பிடுங்க, உள்ள சாப்பிடாதீங்க. வயிற்றுக்குள்ள சாப்பாடு அனுப்ப வேண்டாம். வெறும் சுவையை மட்டுமே ரசிச்சு ரசிச்சு சாப்பாட்டை துப்பிட்டு போனாவே எல்லா நோயும் குணப்படுத்தி ஆரோக்கியமா இருக்கலாம். நமக்கு தேவை பிராணசக்தி தான். அது சுவை மூலமே கிடைச்சிடும். உள்ள வயிற்றுக்கு சாப்பாடே தேவையில்லை. உடனே பயப்படாதீங்க. இந்த மருத்துவத்துல வயிற்றுக்குள்ள சாப்பாடு போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். சாப்பிடலாம், பயப்படாதீங்க. அதாவது சுவை மூலமாவே உயிரோடு இருக்கலாம் அப்படின்னா அப்ப அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேங்க. ஃபேனு கரண்ட் மூலமா ஓடுது, பைக்கு பெட்ரோல் மூலமா ஓடுது. பெட்ரோல் கொண்டு வந்து ஃபேன்ல ஊத்தினா ஃபேன் ஓடுமா? கரண்ட் கொண்டு பைக்ல வச்சா பைக் ஓடுமா? இதுவும் எரிபொருள், அதுவும் எரிபொருள். ஏன் ஓட மாட்டேங்குது? இந்த பொருள் வேலை செய்யறதுக்கு வேற எரிபொருள், அந்த பொருள் வேலை செய்யறதுக்கு வேற எரிபொருளா? ரெண்டுக்கு வேற வேற வைப்ரேஷன் இருக்கா? கரண்ட்டுக்கும் பெட்ரோலுக்கும் வேற வேற வைப்ரேஷன் ஒண்ணு இல்லை. எல்லாமே வைப்ரேஷன் தான் வித்தியாசம். மாத்திரை அளவுன்னு சொல்லுவாங்க. அதுல ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு மாத்திரை அளவு இருக்குங்க. புளிப்புங்கிற சுவை நாக்குல பட்டுச்சுன்னா நாக்கு புளிப்புங்கிற சுவையில் என்ன மாத்திரை வருதோ அந்த மாத்திரை எடுத்து என்ன பண்ணும்? ஆகாயம் அப்படிங்கிற பிராணசக்தியை மாத்தி உடம்புல சப்ளை பண்ணி விட்டுரும். நம்ம உடம்புல ஆகாய பிராணன் மூலமா வேலை செய்யற உறுப்பு லிவர், கல்லீரல், பித்தப்பை, கால் பிளாடர், கண்ணு, கோபம். அவங்கவங்க கண்ணும் கல்லீரலும் ஒரே மாதிரி வடிவத்தில் இருக்கும். ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குங்க. அவ்வளவு சம்பந்தம் இருக்கு கண்ணுக்கும் கல்லீரலுக்கும். புளிய மரத்தை நாக்கில் வச்சிங்கன்னா அப்படின்னு கண்ணு கூசுதா? ஏன்? புளியம்பழம் நாக்கில் பட்ட உடனே இந்த நாக்கு புளிப்புங்கிற சுவையை ஆகாய சக்தியா மாத்தி உடம்பு ஃபுல்லா விட்ட உடனே கண்ணு ஆகாய சக்தி மூலமா வேலை செய்வாராமா. அவருக்கு நிறைய தெம்பு கிடைச்ச உடனே கூசுறாரு. நைட்டு தண்ணி அடிச்சுட்டு படுத்தா காலை எந்திரிச்சா கண்ணு செவந்து போயிருதுல்ல, சொல்றாங்கல்ல, என்னப்பா நைட்டு தண்ணி அடிச்சியா கண்ணு செவந்து போயிருக்குன்னு. ஏன்? இவர் நைட்டு தண்ணி அடிச்சு இவர் தூங்கிடுவாரு, கல்லீரல் தூங்காது. இந்த கிறக்கத்தை போய் குடிச்சு நைட்டு ஃபுல்லா பிரிச்சுட்டு இருக்கும். கல்லீரல் ஓவர் நைட் ஒர்க் பண்ணும், பிரிச்சுட்டு இருக்கும். அப்போ கல்லீரல் எதுக்காக வேலை செய்யும்? உடம்புல இருக்கிற ஆகாய சக்தி தான் கல்லீரல் வேலை செய்யற கரண்ட். அப்போ உடம்புல இருக்கிற ஆகாய சக்தியை கல்லீரல் தீர்த்துரும். காலையில் எந்திரிச்சு உடனே ஏன் கண்ணு சிவந்து போகுதுன்னா கண்ணுல நோய் இல்லை உங்களுக்கு, உடம்புல ஆகாய சக்தி இல்லைங்கிறத கண்ணு காட்டுது. அவ்வளவுதான். ட்ரீட்மெண்ட் ஆகாய சக்தியில தான் போகணும், கண்ணில் பண்ணக்கூடாது. கோவத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணு சிவந்து போயிடும். விஜயகாந்த் படத்தில் பாருங்க, அவருக்கு வந்து கோவம் வந்து போகுது, கண்ணு செவச்சவேன்னு காட்டுவாங்க. அப்போ கண்ணுல நோய் இல்ல, கோபம் வந்த உடனே கோபங்கிற அரக்கம் தான் நம்ம உடம்புல இருக்கிற ஆகாய சக்தியெல்லாம் சாப்பிட்டு போயிடுவாரு. அப்ப கல்லீரல் பாதிக்கும், பித்தப்பை பாதிக்கும். அடுத்த மாசம் விஜயகாந்த் ஐயா பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நான் சொல்ல போறேன், இந்த மாதிரி அடிக்கடி கோவப்படாதீங்க, கல்லீரல் பாதிக்குங்கன்னு சொல்லி. இனிமேல் அவர் கோவப்படும் போது கண்ணு சாக்காலும் பாத்துக்க போறேன். அப்ப பாருங்க, புளிப்புக்கும் ஆகாயத்துக்கும் கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் கண்ணுக்கும் கோபத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சாதானே நீங்க நோய் குணப்படுத்த முடியும். யாராவது கண்ணில் ஒரு நோயின்னு போனீங்கன்னா தண்ணி அடிப்பீங்களா, கோவப்படுவீங்களா, புளிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்களா, கம்மியாக சாப்பிடுவீங்கன்னு கேட்டாங்களா? இதெல்லாம் கேட்கல, நோய் குணப்படுத்தவே முடியாது. புரிஞ்சுங்களா? ஆகாய சக்தி கம்மியாச்சுன்னா பித்தப்பையில கல் வரும், கல்லீரல் கெட்டு போகும், கண்ணு பாதிக்கும். கோவம் வரும், கோவம் வந்தா கல்லீரல் கெட்டு போகும், கல்லீரல் கெட்டு போனா கோவம் வரும். எப்படி வரலாம்? ரிவர்ஸ்ல. ஆக மொத்தம் இதெல்லாம் மொத்தமாக தான் குணப்படுத்த முடியும், தனித்தனியாக குணப்படுத்த முடியாது. இல்லைங்க, ஒரு சுவைக்கும் ஒரு உறுப்புக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் ஒத்துக்க மாட்டேன்னு யாராவது சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஒரு சின்ன கேள்வி. கர்ப்பமா இருக்கும் பொழுது பெண்கள் மாசமா இருக்கும் போது மசக்கையா இருக்கும் பொழுது ஏன் மாங்காய் சாப்பிட்றாங்க? காலேஜ் படிக்கும்போது சாப்பிட மாட்டீங்க.
குழந்தை பத்திட்டு சாப்பிட மாட்டேங்க. அது என்ன கர்ப்பகாலத்துல சாப்பிடுறது? புரியல உங்களுக்கு? கல்லீரல தான் இந்த குழந்தைய கர்ப்பப்பையில் இருக்கிற ஒரு செல்ல கல்லீரல் தான் ஒவ்வொரு பொருளா எடுத்துட்டு போயிடுது. குறிப்பா அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல மட்டும் தான் புளிப்பு அதிகமா சாப்பிடுவாங்க. எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்கு யோசிச்சு பாருங்க. கண்ணு உருவாகிற காலத்துல மட்டும்தான் கல்லீரல் அதிகமா புளிப்பு சாப்பிடும். முதல்ல கல்லு தான் உருவாகும். செக் பண்ணி பாருங்க. அந்த குழந்தைக்கு கண்ணு செய்யற வரைக்கும் புளிப்பு சாப்பிட்டே ஆகணும். எந்த அளவுக்கு கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் புளிப்புக்கு சம்பந்தம் இருக்குங்கிறது அங்க தெரியும் உங்களுக்கு. கர்ப்ப காலத்துல பெண்கள் குழந்தை உருவாக்குறதுக்கு புளிப்பு தான் கேட்டாங்க. இந்த உடம்பு ஒன்றும் எனக்கு ஆர்லிஷ் கொடு, குளுக்கோஸ் கொடு, ஆன்டிபயோட்டிக் கொடுன்னு கேட்கல, புளிப்பு கொடுன்னு கேட்குது. அதை கொடுத்தா நல்ல குழந்தை உருவாகும். அப்ப என்ன, நாக்குங்கிறது டாக்டரு, சுவைங்கிறது மருந்து, அவ்வளவுதாங்க. நம்ம உடம்புல நாக்கு தாங்க டாக்டரு, சுவை தாங்க மருந்து. இந்த டாக்டர் என்ன மருந்து கேட்கிறாரோ கொடுத்துட்டு போயிருங்க, நோய் குணமாயிரும். எவ்வளவு சுலபமா இருக்கு பாருங்க. முதல்ல கேட்கல இல்ல புளிப்பு, அப்ப மட்டும் கேட்குது இல்ல, ஏன் கேட்குது? கர்ப்ப காலத்துல பெண்ணுக்கு புளிப்பு கொடுக்காம இருந்து பாருங்க, ஊனமா தான் குழந்தை பிறக்கும். அதிகமா புளிப்பு கொடுத்து பாருங்க, வெள்ளையா பிறக்கும். உப்புங்கிற சுவை நாக்குல பட்டா நீர் பிராணனை மாத்தும். இந்த நாக்கு நீர் பிராணன் மூலமா வேலை செய்யற உறுப்பு கிட்னி, சிறுநீரகம், மூத்திரப்பை, யூரினரி பிளாடர், காது, பயம். அவங்க காதும் கிட்னி ஒரே மாதிரி இருக்கும். ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குங்க, ஒரே மாதிரி இருக்கும். படம் பாருங்க, அவ்வளவு சம்பந்தம் இருக்கு காதுக்கு கிட்னிக்கும். உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான்னு சொல்றாங்களா? உப்பு தின்னவன் ஏன் தண்ணி குடிக்கணும்? உப்புங்கிற சுவை நாக்குல பட்டா நாக்கு நீர் பிராணனா மாத்துமா? உப்புங்கிற சுவையில தான் கிட்னியே வேலைஞ்சிட்டு இருக்கு. அப்ப கிட்னி என்ன வேலை பண்ணும்? ஏற்கனவே பார்த்தோம், உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாம் எடுத்து நல்ல பொருள் ரத்தத்தை கலந்து கெட்ட பொருள் வெளியே அனுப்புதா? உப்பு தின்ன கிட்னி வேலை செய்யுமா? தண்ணி தீந்து போகுமா? தாகம் எடுக்குமா? உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பாங்கிறது கிட்னி வேலை செய்யணும்னு அர்த்தம். அதே மாதிரி பயம் வந்தா ஒண்ணுக்கு போயிருமா? சொல்றாங்க இல்லையா, பயம் நம்மளை பார்த்தா பயத்துல ஒண்ணுக்கே போயிட்டான்னு. பயம் வந்தா ஏன் ஒண்ணுக்கு போகுது? பயம்ங்கிற உணர்ச்சி மனசுக்குள்ள வந்துச்சுன்னா உடம்புல இருக்கிற நீர் சக்தி எல்லாம் பயம் சாப்பிட்டு போயிடும். அப்போ மூத்திரப்பை தான் மூத்திரத்தை பிடிச்சு விட்டுருது. இது மூத்திரப்பை சம்பந்தப்பட்ட நோயா, பயம் சம்பந்தப்பட்ட நோயா? குழந்தைகள்லாம் வீட்டுல பாருங்க, சில பேர் பெட்ல யூரின் போயிருவாங்க. நீங்க எங்கெங்கயோ அலைவீங்க, ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவீங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் கிட்னி ஃபெயில்னு சொல்லி டயாலிஸ் பண்ண சொல்லிட்டு போறாங்க. இதே இந்த குறி சொல்றவங்க விபூதி போறவங்க போய் கூட்டு காமிங்க, ஒரு பேர் வச்சிருக்காங்க, பயந்த கோளாறுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏதாவது பார்த்து பயந்தா, மனசுல பயம் வந்தா யூரின் போயிடும். அவ்வளவுதான், குழந்தை யூரின் போறதுக்கு இதுதான் காரணம். என்ன டீச்சரை பார்த்து பயந்துருக்கோம், இல்ல கரப்பா மூஞ்சி பார்த்து பயந்துருக்கோம், நைட் எங்காவது வெளியே பார்த்து பயந்துருக்கோம், இல்ல காலங்காலத்துல க்ளோஸ் அப்ல மூஞ்சி கொண்டு போய் எழுப்பியிருப்பீங்க, உங்க மூஞ்சி பார்த்து பயந்துருக்கோம். ஏதாவது பயந்துருக்கும். அந்த பயத்தை சரி பண்ணா மட்டும்தான் குழந்தை யூரின் போகாது. கேன்சர் எய்ட்ஸ் பேஷண்ட் யாருமே கேன்சர்ஸ்ல இறக்குறதே கிடையாதுங்க. தனியா கூட்டிட்டு போய் ரூம்ல உட்கார வைப்பாங்க. சார் திடப்படுத்திங்க மனசை, உங்களுக்கு கேன்சர் எய்ட்ஸ். சரி, அப்புறம் இதுக்கான காரணம் கண்டுபிடிக்கல. சரி, அப்புறம் இதுக்கு மருத்துவமே கிடையாது. அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் செத்து தான் போவீங்க. அப்புறம் டெய்லி வாங்க 10,000 ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. இப்படி சொன்னா ஒரு மனுஷனுக்கு பயம் வருமா வராதா? மனசுல பயம் வந்தா கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே கேன்சர் எய்ட்ஸ் பேஷண்ட் கேன்சர் எய்ட்ஸ்ல இறக்குறதே கிடையாதுங்க. அந்த மருத்துவர் சொல்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அந்த வார்த்தை தான் கொலை பண்ணிட்டு இருக்கு. கேன்சர் எய்ட்ஸ்ல யாரெல்லாம் உயிர் போகுதோ அவங்களெல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஏற்கனவே உயிர் போனவங்கள வயிறு உப்பி இறந்துருப்பாங்க. வயிறு உப்பி யாரெல்லாம் உயிர் போகுதோ அவங்க நோயில இறக்கவே இல்லை, எல்லாம் பயத்துல இறந்து போயிட்டாங்க. உங்களுக்கு ஒன்றும் கேன்சர் எய்ட்ஸ் எல்லாம் வர வேண்டாம். ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, சுகர் 700 இருந்தா உயிர் போயிடும் அப்படின்னு படிக்கிறீங்க. அந்த பயத்திலேயே போறீங்க. ஒரு ஆஸ்பத்திரியில் செக் பண்ணி பார்க்கலாமா? சரி, செக் பண்றீங்க, உட்காந்துருக்கீங்க, த்ரில்லிங்கா இருக்குது, எவ்வளவு சொல்ல போறாங்கன்ட்டு. செக் பண்ணி வச்சு ரிப்போர்ட் வச்சிருக்காங்க. சார் அது என்ன ரிப்போர்ட் பார்த்து சொல்லுங்க. இருந்து பாக்குறேன்னு பாக்குறாங்க. பார்க்கும்போது அங்க 150 இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போகும்போது எவ்வளவு தெம்பா போறீங்க, வெளியே வரும்போது இப்படி வரீங்க. ஏன்? ஒரு நோய் வந்துருச்சா குணப்படுத்த முடியாது, முடிஞ்சு போச்சா? ஒரு மருத்துவர்கள் தைரியத்தை கொடுக்கறதுக்கு மருத்துவம் வேணுமா, இல்ல பயமுறுத்துறதுக்கு மருத்துவம் வேணுமா?
ஒரு மருத்துவர்கள் நம்மளை தைரியத்தை கொடுக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடி தைரியமா இருந்தீங்களா, போயிட்டு வந்ததுக்கப்புறம் தைரியமா இருக்கீங்களா யோசிச்சு பாருங்க. கேன்சர் எய்ட்ஸ் பேஷண்ட் யாராவது இருந்தீங்கன்னா, இல்ல சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், சர்க்கரை நோயவே குணப்படுத்த வழி இல்லாத எந்த டாக்டரும் கேன்சரை குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னா ஒத்துக்காதீங்க. முதல்ல அது உங்க தப்பு. கேட்ட ஏங்க போய் கேள்வி கேட்கறீங்க? நீங்க சர்க்கரையே குணப்படுத்த முடியாதாமா, பிபி குணப்படுத்த முடியாதாமா, இவங்க எப்படி கேன்சர் குணப்படுத்துவாங்க? அவங்ககிட்ட போய் ஏன் கேட்டுட்டு உயிர் விடுறீங்க? கேன்சர்ஸ்ல குணப்படுத்த முடியும். பயம் வந்தா கிட்னி ஃபெயிலியர் ஆகுங்க, அவ்வளவுதான். அதனால கேன்சர் எய்ட்ஸ் பேஷண்ட் யாராவது இருந்தீங்கன்னா இந்த டிவிடியை திரும்ப திரும்ப பாருங்க, 2-3 மீட்டிங் வாங்க. உங்க மனசுல எப்போ இது ஒரு நோய் இல்லை என்னால் குணப்படுத்த நம்பிக்கை வந்தாவே நோய் குணமாயிரும். இந்த மீட்டிங் எதுக்குன்னா நம்பிக்கை தான். நம்ம மனசுல எந்த அளவுக்கு நம்புறோமோ நோய் குணமாகும். நம்பினா நோய் குணமாகும். உடம்பு புத்திசாலி நினைங்க, அப்ப நோய் குணமாகும். மருத்துவர் புத்திசாலி நினைச்சீங்கன்னா நோய் பெருசாகும். நீங்க முடிவு பண்ணிக்கங்க, யாருக்கு அறிவு இருக்குன்னு முடிவு பண்ணிக்கங்க. உடம்பு மதிக்கிறதே இல்லை. யார் சொன்னாலும் உடம்பு பத்தி தப்பா பேசிட்டு இருக்கிறோம் நாம. பிபி பேஷண்ட் உப்பு சாப்பிடக்கூடாது. சரி, அப்படி சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும்? நோய் பெருசாகும். எத்தனை பேர் பிபி உப்பு சாப்பிடாம இருக்கிறீங்க? யாரெல்லாம் பிபி உப்பு சாப்பிடாம இருக்கிறீங்களோ நோய் பெருசுதான் ஆகும், கம்மி ஆகவே ஆகாது. யார் சொன்னா உங்களுக்கு பிபி உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி? இல்லைங்க, உப்பு சாப்பிட்டா பிபி ஏறுதுன்னு சொல்றீங்களா? ஏன் ஏறுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? உப்புங்கிற சுவை நாக்கில் பட்டா நாக்கு அதை நீர் கரண்டா மாத்தணும் பார்த்தோமா? கிட்னி வேலை செய்யுமா? கிட்னி என்ன வேலை பண்ணும்? ரத்தத்தில் இருக்கிற கழிவு பொருள் எல்லாம் பிரிச்சு மூத்திரமா அனுப்புமா? ஏன் ரத்தம் சுத்தம் பண்ண வேண்டாமா? உங்க ரத்தம் உப்பு சாப்பிட்டாதான் ரத்தம் சுத்தம் பண்ணும். யாரெல்லாம் பிபிக்கு உப்பு சாப்பிடாம இருக்கிறீங்களோ, சில பேர் உப்பு போட்டுக்கிறதே இல்லை, அப்ப என்ன ஆகும்? கிட்னி ஃபெயிலியர் ஆகும் கண்டிப்பா. ஏன்னா சிறுநீரத்துக்கு வேலை செய்யறதுக்கு தெம்பே கொடுக்க மாட்டீங்களாமா? அது என்ன வேலை செய்யும்? சும்மா உட்காந்துட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகும்? ரத்தம் சாக்கடை மாதிரி கெட்டியா இருக்குமா? உப்பு சாப்பிட்டு கிட்னி வேலை செய்யும். நீங்க சாப்பிட்றது இல்லை, அப்ப என்ன ஆகும்? இறுதி அந்த ரத்தம் சாக்கடை மாதிரி கெட்டியாகி கழிப்பொருள் அங்கேயே தேங்கி நின்று இருக்கும். அப்ப இறுதி என்ன பண்ணும்? கஷ்டப்பட்டு பிபி கொடுத்துட்டு இருக்கும். அதனால பிபி கம்மியா இருக்குது. உப்பு தின்னு ஏன் பிபி அதிகமா தெரியுங்களா? உப்பு சாப்பிட்டா கிட்னி வேலை செய்யும், கிட்னி ரத்தத்தை சுத்தம் பண்ணும். ரத்தம் நீர்த்து போனா இறுதி சந்தோஷமா, அப்பா ரத்தத்துக்கு கெட்ட பொருள் எல்லாம் வெளியே போயிடுச்சுன்னு சொல்லி பிபியை கொஞ்சம் அதிகம் பண்ணுது சந்தோஷத்துல. அதுக்கு பயந்துட்டு நீங்க உப்பு சாப்பிடாம இருக்கிறீங்க. உப்பில்லா பண்டம் குப்பையிலன்னு சொன்னாங்களா? நீங்க என்ன குப்பையா உப்பு சாப்பிடாம இருக்கிறீங்க? யாரெல்லாம் பிபிக்கு ரொம்ப வருஷம் உப்பு சாப்பிடாம இருக்கிறீங்களோ, என்னைக்காவது ஹை பிபி லோ பிபில மயக்கம் போட்டு விழுந்தீங்கன்னா ஆஸ்பத்திரி போனீங்கன்னா உங்களுக்கு மாற்ற அந்த டப்பாக்கு பேரு, நாம எந்த டப்பா மாற்ற குளுக்கோஸ் நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மாற்ற டப்பாக்கு பேரு சோடியம் குளோரைடு. இங்கிலீஷ் சொன்னா புரியாது, உப்பு தமிழ், அவ்வளவுதான். ஒழுங்கா சோத்துல உப்பு போட்டு தின்னுருந்தீங்கன்னா அந்த டப்பா மாட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் பெருமையா பேசிக்கிறது, போன வாரம் நோ பிபில மயக்கம் போட்டாங்க, அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் 4 பாட்டில் என்னமோ மாட்டினாங்க, கொஞ்சம் பரவாயில்ல, உப்பு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இது கூட புரியாம போட்டு வந்திருக்கீங்க. சோடியம் குளோரைடு உப்புன்னு தெரியாதுங்களா உங்களுக்கு? எனக்கு அதான் பதில் சொல்லுங்க. 5 பாட்டில் சோடியம் குளோரைடு மாட்டுறாங்களே, பிபிக்கு உப்பு சாப்பிட்டான்னு சொல்ற மருத்துவர்கள் ஏன் சோடியம் குளோரைடு 4 பாட்டில் மாட்டுறாங்க? அதை மட்டும் பதில் சொல்லி யாராவது சொல்லுங்க. அப்ப மட்டும் யாரும் அதான் ஒரு டப்பால எத்தனை உப்பு இருக்குன்னு தெரியுங்களா? அப்ப மட்டும் நோய் வராதா? அதாவது பிபிக்கு உப்பு சாப்பிடாது ஏன் சொன்னாங்க தெரியுங்களா? இந்த சோடியம் குளோரைடு ஆஸ்பத்திரியில் மாட்டியிருப்பாங்க, அது ரத்தத்தில் போயிட்டு இருக்கும். அப்போ டாக்டர் வந்து நர்ஸ்கிட்ட சொல்லிடுவாரு, அந்த பேஷண்ட்டு உப்பு போடாமல் சாப்பிட சொல்லு, ஏற்கனவே உப்பு உள்ள போயிட்டு இருக்கு, இவர் உப்பு போட்டு சாப்பிட்டாருன்னா இன்னும் பிபி அதிகமாகுன்னு சொன்னாங்க. இப்படி ஆரம்பிச்ச அந்த உப்பு சாப்பிடான்னு சொல்றது, அப்புறம் ரோட்ல போற வரவங்க சாப்பிடாம இருக்கிறீங்க. இந்த வடிவேலோட ஜோக்ல குடிக்க தண்ணி குடுன்னு கேட்ட பாவத்துக்கு சுத்திட்டு வந்து தங்கச்சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டுவேன்னு சொல்ற மாதிரி சுத்தி சுத்தி வந்து என்னாச்சு? உப்பு சாப்பிடான்னு சொல்லிட்டாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. உப்பு சாப்பிட்டா நல்லது, உப்பு சாப்பிட்டா தான் பிபி குணமாகும். நான் வேணா லெட்டர் கட்டில சீல் வச்சு சைன் போட்டு கொடுக்குறேங்க, போட்டோ ஒட்டி, உப்பு சாப்பிடுங்க அப்பதாங்க பிபி குணமாகும், இல்லைன்னா குணமே ஆகாது. உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு மருத்துவம் தேவையில்லை. இனிப்புங்கிற சுவை நாக்கில் பட்டாதான் நாக்கு மண் பிராணனா மாத்தும். மண் பிராணம் மூலமா வேலை செய்யற உறுப்பு ஸ்டமக், இரைப்பை, ஸ்பிளீன், மண்ணீரல், உதடு, கவலை. கவலை வந்தா பசிக்காது. ஏன் கவலை வந்தா பசிக்காது? கவலைங்கிற உணர்ச்சி உடம்புல இருக்கிற மண் சக்தி எல்லாம் சாப்பிட்ரும்.
அப்போ மண் சக்தி இல்லாதனால ஜீரணத்துக்கான சுரப்பில சுரக்காது, வயிற்றுலையும் மண்ணீர்லையும். அப்போ பசிக்காது. அவங்க உதடும் மண்ணீரில் ஒரே மாதிரி இருக்கும். ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குங்க. கவலை வந்தால் ஒருத்தர் அமைதியாக உட்காந்துருப்பார், சாப்பிடவே மாட்டார். செக் பண்ணி பாருங்க. நாம் என்ன பண்ணுவோம், நம்ம அவர் மேலே இருக்க பாசத்தில் சாப்பிடு 2 நாளாக கவலையாக இருக்க சாப்பிடவே மாட்டேங்க, சாப்பாடை கொடுத்துருவோம். சாப்பாடை கொடுத்தா, கவலையாக இருக்கும்போது சாப்பாட்டை கொடுத்தா கவலை அதிகம்தான் ஆகும். அப்போ கவலை வந்து என்ன பண்ணணும், சாப்பிடக்கூடாது. கவலை யாருக்கு வருதோ, வயிற்றுக்கு மட்டும் ஒன்றும் கொடுக்காம இருந்தோ, ஒரு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு பாருங்க, கவலை காணாம போயிடும். பசி எடுக்கும். எப்போ பசி எடுக்குதோ உலகத்தில் அந்த செகண்ட்ல யாருக்குமே கவலை இருக்கா? செக் பண்ணி பாருங்க. கவலையும் பசியும் எதிரிகள். ஆனால் இப்போ இருக்க எல்லாத்துக்கும் கவலை. புருஷனை பற்றி கவலை, பொண்டாட்டி பற்றி கவலை, குழந்தை பற்றி கவலை, பாட்டனை பற்றி, எல்லாத்தையும் பற்றி கவலை. ஏன் தெரியுங்களா? வயிற்று சும்மா வச்சுக்கிறதே இல்லை, எதையாவது கொட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்போ அப்படிதான் இருக்கும் கவலை. அதை சரி பண்ணாமல், வயிற்று சரி பண்ணாமல் கவலையை குணப்படுத்த முடியாது. வயிறு யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ கவலையே வராது. கிட்னி யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ பாம்பை பார்த்தா பயம் வராது. கல்லீரல் யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ கோபம் வராது. வந்தா வடிவேல் சொல்லுங்க, அதான் வராதுன்னு சொல்றேன். ஏன் எதிர்பார்க்குறீங்க? வராது. ஞானிகள் ரிஷிகளுக்கெல்லாம் ஏன் கோபம், டென்ஷன், பயம் ஏன் வரல தெரியுங்களா? உடம்பு ஆரோக்கியம் வச்சிருப்பாங்க. எல்லா உறுப்பும் ஸ்ட்ராங்கா இருந்தா மன ரீதியான எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க மனசளவுல போய் எந்த காரணத்துக்காக கோவப்பட்டீங்களோ அதை சரி பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா கல்லீரல் குணப்படுறது ரொம்ப சுலபம். இங்க உங்க உடம்பு குணப்படுத்திட்டுனா ஏன் மத்தவங்களுக்கு கோவம் வருது உங்களுக்கு? அவங்கள போய் சரி பண்ண முடியுமா? ஒருத்தனை பார்த்து பயப்படுறத விட கிட்னி சரி பண்ணி வச்சுக்கோங்க, பயம் இருக்காது, சரியா போயிடும். அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுருக்கீங்க. நம்ம உடம்புல எல்லா உறுப்பும் ஆரோக்கியமா இருந்தா எந்த தேவையில்லாத உணர்ச்சிகளும் வராது. இனிப்பு சாப்பிட்டா தான் இறைப்பை வேலை செய்யும். ஸ்டமக் வேலை செய்யணும், இறைப்பை வேலையே செய்யாது. சில பேர் பாருங்க, வயிறு திம்முன்னு இருக்கும்பாங்க. ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் போய் இனிப்பு எடுத்து வாயில போடுவாங்க, கொஞ்சம் கிளியர் ஆயிருமா சொல்லுவாங்க, இனிப்பு சாப்பிட்டா ஜீரணமாகன்னு. சக்கரை நோயை சாப்பிட மாட்டேங்க. 2வது விஷயம் நான் பொதுவாக சொல்றேன், இனிப்பு சாப்பிட்டா மட்டும்தான் இறைப்பை வேலை செய்யணும், வேலை செய்யாது. மைசூர் பாக் சாப்பிட்டா சுகர் ஏறுதா? இட்லி சாப்பிட்டா சுகர் ஏறுதா? இருக்காது, இல்லை. சப்பாத்தி சாப்பிட்டா சுகர் ஏறுதா? இல்லை. வடை சாப்பிட்டா சுகர் ஏறுதா? ஏறல. ஆனால் ஒரு காமெடி தெரியுங்களா, இட்லியில மைசூர் பால என்ன சுகர் இருக்கோ அதோட அதிகமாக இருக்குது. ஏன் ஏற மாட்டேங்குது? சப்பாத்தியில் அதிகமாக இருக்கு. சில தமாசெல்லாம் கேட்டிங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். நார்த் இந்தியாவில் சப்பாத்தி சாப்பிட்றதுனால தான் சக்கரை நோய் வருது, எல்லாம் அரிசி சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க டாக்டருங்க. இங்கே வந்து அரிசி சாப்பிட்றது நோய், சப்பாத்தி சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே போய் பார்த்ததில்ல, போய் பாருங்க. சப்பாத்திலையும் சக்கரை தான் இருக்கு, அரிசியிலையும் சக்கரை தான் இருக்கு, இட்லிலையும் சக்கரை தான் இருக்கு. சக்கரைன்னு என்ன தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. மைசூர் பால் சக்கரை. ஆனால் மைசூர் பால் சாப்பிட்டா மட்டும் ஏங்க சுகர் ஏறும் தெரியுங்களா உங்களுக்கு? பாருங்க, சின்ன விஷயம் இப்போ புரிஞ்சுக்கலாம். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ இருந்து இனிப்பு சாப்பிடலாம். எவ்வளவு பெரிய சக்கரை நோய் இருந்தாலும் இப்போ இருந்து இனிப்பு சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. இனிப்புக்கு சக்கரைக்கு சம்பந்தமே இல்லை. முதல்ல சக்கரை நோய்க்கு இனிப்புக்கு சம்பந்தமே கிடையாது. முதல்ல இனிப்புங்கிற சுவை நாக்கில் பட்டா, மைசூர் படுத்து வாயில போடுறீங்களா? இந்த மைசூர் பால் இருக்கிற இனிப்பு நாக்கில் பட்டு நீங்க நினைக்கிற மாதிரி மைசூர் பால் இருக்கிற சக்கரை ஒன்றும் ரத்தத்தில் போய் கலக்கிறது இல்லை. மைசூர் பால் இருக்கிற இனிப்பு நாக்கில் பட்ட உடனே நாக்கு மண் சட்டம் நுரையீரல பாதிப்பு இருந்தால் மட்டும்தான் மூக்கில் வரும். யாராருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கோ, நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டாதான் மலச்சிக்கல் பாதிப்பு ஏற்படும். ஆளை விட்டு குட்டைட்டு கொசுவத்தி எல்லாம் வீட்டில் பற்ற வச்சு படுத்தீங்கன்னா நுரையீரல் கெட்டு போகுமா? அப்போ மலச்சிக்கல் இருக்கும். அதை விட்டு அங்கே போய் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஆராய்ச்சி பண்ணுறது ஒன்றும் நடக்காது. அதை நிறுத்தணும் முதல்ல. அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஆஸ்மா, வீசிங் இருக்கு, நெஞ்சு சளி இருக்குதோ, மலச்சிக்கல் இருந்தால் மட்டும்தான் இருக்கும். கண்ணை மூடி சொல்லிடலாம். யாருக்கெல்லாம் வீசிங் இருக்கு, உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும். மலச்சிக்கல் குணப்படுத்தினா மட்டும்தான் குணப்படுத்த முடியும். பெருங்குடல கழிவு தூக்கி வெளியே வீசினாதான் நுரையீரல் குணமாகும். அவ்வளோ சம்பந்தம் இருக்கு. ஒரு நாள் இனிமா கொடுத்து பாருங்க. ஆஸ்மா வீசிங் இருக்கிறவங்க இனிமா கொடுத்து பாருங்க, கடுகாப்படி சாப்பிட்டு பாருங்க, எதையாவது பண்ணி பேதியாக வைங்க. எப்போ நல்லா பேதி ஆகுதோ அன்னைக்கு உங்களுக்கு ஆஸ்மா வீசிங் இருக்கா செக் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு நுரையீரலுக்கு பிறகு சம்பந்தம் இருக்கு. பாவக்காய் வாயில போடுங்க, பாவக்காய் கசக்காது. இப்ப பாவக்காய் கொடுத்து பாருங்க, கசக்கும். பாம்பு கடிச்சுன்னு ஒரு முழு பாவக்காவை சாப்பிடுவீங்க, கசப்பே இருக்காது, பச்சையா. அப்ப என்ன அர்த்தம்? உடம்பு பாம்பு கடிச்சா கூட ஆன்டிபயாட்டிக் கொடுன்னு கேட்கல, கசப்பு கொடுன்னு கேட்குது. நாக்கு தான் டாக்டர், சுவைதான் மருந்து.
பாம்பு கடிச்சோன்னா வேப்பிலையும் பாவக்காவும் சாப்பிடுங்க. கசப்பா இருக்கும், கசப்பு தெரியாது, சாப்பிட்டே இருங்க. எப்ப கசப்பு தெரியுதோ அப்ப என்ன அர்த்தம்? விஷம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பயப்பட வேண்டாம். டாக்டர் தப்பா படிச்சுட்டு டோஸ் அதிகம் கம்மி கொடுப்பாரு. நாக்கு அப்படி இல்லை, எப்ப வேணுமோ கேட்பாரு, கேட்டு முடிச்சு தீந்தோன்னு நிறுத்திடுவாரு. அதுக்கப்புறம் கசப்பு சாப்பிட முடியாது. நீங்க உடனே பாம்பு கடிச்சோன்னு வேப்பிலை சாப்பிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க, ஆஸ்பத்திரிக்கு போங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. எதுக்கு சொல்லணும்னா, ரெண்டு விஷயங்க. கசப்பு கேட்கும், இன்னொன்று மனசுல பயம் இருக்கக்கூடாது. சில இடத்துல கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருச்சு, அவர் வாட்டுக்கு வேலையை பண்ணிட்டே இருந்தாரு. 2 நாளுக்கு அப்புறம் பார்த்துட்டு என்னது என்னமோ வெட்டுப்பட்டமா இருக்குன்னு பார்த்தோன்னா பாம்புன்னு நினைச்சு ஐயோ பாம்பு கடிச்சிட்டு இறந்து போயிடுவார். 2 நாளா ஏன் செத்து போகல? பயம் மனசுல இல்லை, அது வரைக்கும் உயிர் போகாது. பயம் வந்தா கிட்னி ஃபெயிலியர் ஆகுமா? கிட்னி தான் பாம்பு தூக்கி வெளியே வீசுற மிஷினு. பாம்பு கடிச்சு யாருக்கு உயிர் போறது இல்லைங்க, அந்த பயத்துல கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். 2 விஷயங்க பாம்பு கடிச்சா. 1 பயப்படக்கூடாது, 2 கசப்பான பொருளை சாப்பிடணும், உயிர் காப்பாத்திடலாம். அட்லீஸ்ட் ஆஸ்பத்திரி போற வரைக்காவது ஒரு கசப்பான பொருளை வாயில போடுங்க, ஒரு மனசுல தெம்பு கிடைக்கும், உயிரை காப்பாத்திடலாம். இப்ப சொல்லுங்க,